விஜய் அனாமிகா 2 பேருமே மேடைக்கு வராங்க. வந்த உடனே மாலையெல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேருமே போட்டுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக மதன் வராரு. வந்த உடனே அப்படியே மகா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே ஒளியிறாரு. இல்லையே மதனை நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி தேடுறாங்க. அப்படியே போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க சூர்யாவுக்கு. இல்லைங்க மதன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. மதன் எங்கேருந்து வரான், அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாருக்குமே மகா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அந்த மதனோட லவ்வரை வர வைக்கிறாங்க. கரெக்டாக மதன் வரான். வந்தவொடனே ஏய் நீ எதுக்குடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கரமாக அடிக்க போகிறாரு. இங்கே பாருங்கள் என்னை எது வேணால் பண்ணுங்கள், ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஐஸ்வர்யாவோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே பயங்கரமாக கோவம் வருது. கௌதமுக்கு வந்து அடிக்கிறாரு. ஏன் பொண்டாட்டியை பற்றி இங்கே வந்து நீ தப்பாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. என்னை அடித்தா கூட பரவாயில்ல, போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விட்டால் கூட பரவாயில்ல, நான் சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் அப்படின்னு மகா வராங்க. பார்க்குறாரு. பார்த்தோன்னே பின்னாடியே அப்படியே ஹேமா வராங்க. ஹேமாவை பார்த்தோன்னே அப்படியே பார்க்குறாரு. ஐயோ உண்மையை சொன்னால் அவ்வளோதான் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இல்லை ஐஸ்வர்யா மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் தான் ஐஸ்வர்யாவை லவ் பண்ணேன், ஒன் சைடாக தான் லவ் பண்ணேன், ஐஸ்வர்யா என்னை வேணான்னு சொல்லிட்டா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே அப்படியே கேட்குறாங்க ஹேமா. கேட்டோன்னே என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹேமா, கையெடுத்து கும்பிட்றேன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் அங்கேருந்து வராரு. அப்படியே ஹேமா மதன் 2 பேருமே போகிறாங்க. ஹேமா கோச்சிட்டு போகிறாங்க. பின்னாடியே மதன் ஓடுறாரு. போனோடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் அனாமிகா 2 பேரோட கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. மணமேடையில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படியே பிரபா பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. கோடீஸ்வரி பிரபாவை பார்க்குறாங்க. கடவுளே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மகா வராங்க. வந்த உடனே சூர்யா சொல்கிறாரு, சூப்பரில் கரெக்டாக யோசித்து கரெக்டான முடிவு எடுத்து ஐஸ்வர்யா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எல்லார் எதிர்க்கும் நிரூபிச்சிருக்க, சூப்பர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சூர்யா போகிறாரு. மகா பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. அனாமிகாவோட அப்பா அம்மா எல்லாருமே கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அனாமிகாவோட அப்பா கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன்காரங்களும் கல்யாணத்துக்கு வராங்க. வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறான், இவன் நமக்கு கடன் கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா? கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், அப்போ தான் அவன் கடன் வாங்குறதுக்கு இன்னொரு வாட்டி பயப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அப்படியே நிற்கிறாரு. பார்க்குறாரு. அனாமிகாவோட அப்பா பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயப்படுறாரு. அதுக்குள்ளே நிச்சயதார்த்தம் பண்ண சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த பேர்லாம் வாசிக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. மோந்திரம் போடுறாங்க. விஜய் போடுறாரு. அதே மாதிரி அனாமிகா போடுறாங்க. நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னு அப்படியே பார்க்குறாரு. ஐயோ இந்த கடங்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. அனாமிகாவோட அப்பா எல்லாரையும் அங்கே வராங்க. வந்து நின்ன உடனே கிஃப்ட் கொடுக்குறாங்க. அடுத்து மகா வராங்க. மகா வந்து இதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை வாங்கி விஜய் அங்கேயே பிரிக்கிறாரு. பிரித்து பார்த்தா சூப்பராக அனாமிகா 2 பேரும் விஜய் 2 பேரோட ஃபோட்டோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அப்படியே வந்துட்டு மொத்தம் கொடுக்குறாங்க மகாவுக்கு. மகா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது எல்லாமே சூர்யா பார்க்குறாரு. சித்ராதேவி கௌதமை திட்டுறாங்க. என்ன கூட்டிகிட்டு வந்த அந்த மதன், அவன் வந்தான் அப்படியே உல்ட்டாவாக பேசிட்டு போகிறான், என்னதான் நடக்குது, ஐயோ கடவுளே நான் என்ன நினச்சாலும் அது நடக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கௌதமை பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. அம்மா நல்ல வேலை அவன் என் பேரை சொல்லாமல் போனான், அது வரைக்கும் சந்தோஷம், என்னையும் மாட்டி விட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. அவனோட சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, அவனோட காதலி வந்ததுனால அவனால் எதுவுமே சொல்ல முடியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சித்ராதேவி கிட்ட சொல்கிறார்.